என்னுடைய பேத்தி மற்றும் என்னுடைய மருமகள் திரு சிவகுமார் அவருடைய குடும்பத்தார் நகை அழகுக்காக அவர்கள் சென்ற நேரத்திலே எதிரில் உள்ள சைனா பஜாருக்கு சென்று ஒரு பார்வை பார்த்துவிட்டு பர்ச்சேஸ் செய்துவிட்டு வந்தோம். இரவு டின்னர் ஒரு ஹோட்டலில் முடிந்தது. பார்சலும் வாங்கி வந்து தந்துவிட்டோம். அந்த சைனா பஜாருடைய ஒரு அழகான தோற்றம் உங்களுக்கு நான் இங்கே காட்டுறேன் பாருங்கள். அவங்க கடும் உழைப்பாளிகள். அந்த உழைப்பை நான் பாராட்டுகிறேன். ஆண் பெண் என்ற வித்தியாசம் இல்லாமல் உழைக்கிறார்கள். இங்கே அடுக்கப்பட்டு காட்டப்படுகின்ற துப்பாக்கிகள் இந்த குண்டு வீசப்பட்ட நேரத்திலே பதுங்கு குழியிலே தங்கிக் கொண்டு நேரம் வரும்போது பயன்படுத்திய துப்பாக்கிகள். என்னுடைய பேத்தி பார்த்தீங்கன்னா கீர்த்தியா அந்த பதுங்கி குழி ஒன்றிலே எப்படி அவங்க பதுங்கியிருந்தாங்கன்னு காட்டுறதுக்காக உள்ளே போய் இறங்கி திரும்பவும் மேலே வரா. பாருங்கள், வாழ்க்கையில் ஒரு மனிதர்களுக்கு ஒரு தொல்லைகள் வரும்போது, அதுவும் பயங்கர ஆபத்து ஏற்படும் போது அவர்கள் பூமிக்கடியிலே பதுங்கி கொண்டு ஒரு சுரங்கப்பாதை அமைத்து கொண்டு அவர்கள் எதிர்த்தாக்குதலும் நடத்தி வந்தார்கள் என்று வியப்புக்குரியது. ஆச்சரியமாக இருக்குங்க. அவங்க எப்படி அந்த அளவுக்கு அந்த வீரம் இருந்தது, அந்த வேகம் இருந்தது, அவங்க டாக்கிகளை எப்படி அவங்க பயன்படுத்துகிறாங்க, வந்த ஹெலிகாப்டர்களை அவங்க எப்படி சுட்டு வீழ்த்தினாங்கன்றதெல்லாம் வியப்பாக இருக்கு. எளிய மனிதர்கள் உணவுக்காக போராடக்கூடிய நேரம் அது. ஆனால் வீரம் இருந்தது, எழுச்சி இருந்தது. அந்த எழுச்சி இந்த மாதிரி பெரிய உபகரணங்களினால், பெரிய வீரணிகளினால் எதிர்த்தாக்குதல் நடத்தி அவர்கள் இது பதுங்குக்குழியினுடைய விவரங்கள் எப்படிப்பட்ட பதுங்குக்குழியெல்லாம் இருக்குது, ரோலிங் ட்ராப்லாம் என்ன. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதை எப்படி கேட்டில் பண்ணுறாங்க, உள்ளே வரக்கூடிய எப்படி யாராவது வரும்போது இல்லை மிருகங்கள் வரும்போது அதை பிடிக்கிறதுக்கு உண்டான வழிகள், அந்த ட்ராப்பிங் பாயிண்ட்ஸ். இந்த ட்ராப்பிங் பாயிண்ட்ஸை ஃபுல்லாக நீங்கள் இங்கே பார்க்கலாம். இது ஈச்சர் மாதிரியே ஒரு அமைப்பு. அந்த ஈச்சர் மாதிரி அமைப்பில் மிருகங்களோ அல்லது எதிரிகளோ மாட்டும்போது அவர்கள் கதி அவ்வளோதான். ஆக மேலிருந்து குண்டு மழை பொழிகிறது. இங்கே இவர்கள் ஒரு பட்டறை வைத்து இவர்கள் அந்த போருக்கு எதிர்ப்போர் தயார். இதை ஏறக்குறைய இப்போ இஸ்ரேல் உக்ரைனை தாக்குற மாதிரி. இப்போது பரவாயில்ல, விஞ்ஞானம் பரவி இருக்கிறது, ஓரளவுக்கு அவர்களுக்கு எல்லா வசதிகளும் கிடைக்குது. ஆனால் அப்போ என்ன கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? அந்த போரின் போது அவர்கள் பட்ட அவஸ்தைகள், வேதனைகள், வலிகள், ரணங்கள் அது இங்கே காட்டப்படுகின்றன. இங்கே இருக்கக்கூடிய வண்டிகள்லாம் சாதாரண வண்டிகள் இல்லை, எதிர்த்தாக்குதல் நடத்திய வண்டிகள். அந்த எதிர்த்தாக்குதல் நடத்திய போது ஏற்பட்டக்கூடிய விளைவுகள், எதிர்த்தாக்குதல் இவங்க பண்ணுறாங்கன்னா அவங்க எவ்வளோ தாக்குதல் பண்ணியிருப்பாங்க. அதிலிருந்து தன்னை தற்காத்து கொள்வதற்காக அவங்க பதுங்கு குழிகளை பாருங்கள், சூழ்ச்சி தடல்னு போட்டுட்டாங்க. சுரங்க பாதைகள், நீங்கள் ஒரு பாதையில் இறங்கிட்டீங்கன்னா அதிலிருந்து அந்த 1.5 கிலோமீட்டருக்கு அந்த சுரங்கப்பாதைகள் அமைத்தார்கள். அந்த சுரங்கப்பாதைகளை இவர்களே அமைத்தார்கள். ஒரு பக்கம் போர், ஒரு பக்கம் கனடா, அதுக்கு மத்தியில் இவர்கள் பதுங்கி குழிகளை வைத்தார்கள். இப்போது அருமையான ஒரு ஹோட்டலிலே நாங்கள் சாப்பிட போகிறோம். இங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா இங்கே அழகான ரயில் போக்குவரத்தை நான் படம் பிடித்து உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். மதிய உணவு ரயிலும் போய்விட்டது. அடுத்ததாக நாம் காண இருப்பது இந்த ஒரு கலைக்கூடத்தினுடைய அமைப்பு. இந்த கலைக்கூடம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய கலைக்கூடம் எப்படின்னா வீரத்தை வெளிப்படுத்த இருக்கக்கூடிய கலைக்கூடங்கள், பதுங்கு குழிகளை உற்பத்தி செய்யக்கூடிய கலைக்கூடங்கள். அதைத்தான் நான் சொன்னேன். அந்த 2வது பதுங்கு குழியிலையும் என்னுடைய பேத்தி இறங்கி அவளே ஏறத்துக்கு ட்ரை பண்ணுறான். பாருங்கள்,
பார்த்தீங்கன்னா ஒரு பதுங்கு குழியிலேருந்து 1.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு அவங்க அப்படியே ட்ராவல் பண்ண முடியும். ஒரு சுரங்கப்பாதைன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சுரங்கப்பாதை அமைப்பிலே அவர்கள் பயணித்திருக்கிறார்கள். பயந்து பயந்து உணவு கிடையாது, சரியான உறைவிடம் கிடையாது, உடுக்க உடை கிடையாது. மேலிருந்து வான்வெளியிலிருந்து தாக்குதல், பிறங்கி தாக்குதல், பயங்கரமான தாக்குதல்கள், அணு ஆயுதங்களை தூக்கி வீசுகிறார்கள். இந்த சூழ்நிலையிலே அவர்களை தன்னையும் காப்பாற்றி கொண்டு அவர்களையும் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் என்றால் பெரிய விஷயம். இதை போன்ற ஒரு பெரிய விஷயம் நீங்கள் பார்த்திருக்க. இது ஒரு புரட்சி. எப்படி இந்திய சுதந்திரத்திலே ஒரு புரட்சி ஏற்பட்டு இந்திய சுதந்திர போராட்டம் நடந்து முடிந்ததோ அப்படி ஒரு பெரிய புரட்சி திரும்பவும் அரங்கேறுகிறது. அப்படிப்பட்ட அரங்கேற்றத்தினுடைய விளைவுதான் இது. இது மனிதர்களை மட்டும் பிடிக்கக்கூடிய டிராப்பிங் பாயிண்ட்ஸ் இல்லைங்க. மிருகங்களையும் சமயத்திலே விரோதிகளையும் பிடிக்கக்கூடிய டிராப்பிங் பாயிண்ட். இது அவர்களுக்கு மட்டுமே தெரியும். இதுக்கு மேலே ஒரு புல்லை போட்டு மூடிடுவாங்க. அதில் காலை வச்சா கதை முடிஞ்சு போச்சு. அற்புதமான ஒரு வடிவமைப்பு. அந்த வேகம், எழுச்சி, வீரம் இங்கே தெரிகின்றது. அங்கே அது மட்டும் இல்லை, ஆயுத தயாரிப்பாகட்டும், எல்லா விஷயங்களாகட்டும், அந்த எங்கள் கைடு அவங்களை விளக்கியும் போது நாங்கள் உணர்ச்சியால் கொந்தளித்து போனோம். உண்மையிலேயே சொன்னால் வாழ்க்கையில் ஒரு மனிதன் படாத பாடுபட்டான் என்று சொல்வார்களே, ஒரு பக்கம் குண்டு வீச்சு, ஒரு பக்கம் உணவின்மை, ஒரு பக்கம் உடையின்மை, ஒரு பக்கம் பாதுகாப்புக்காக அடையும் ஒரு தருணம். என்ன கொடுமையான நிகழ்ச்சி, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இது ஒரு பெரிய புரட்சி, மாபெரும் புரட்சி. இந்த புரட்சியில் ஈடுபட்ட மக்கள் பெற்ற வெற்றி என்ன தெரியுமா? இன்று வியட்நாமினுடைய சுதந்திரம். இன்று சுதந்திர காற்றை அவர்கள் ஜீவிக்கின்றார்கள் என்றால் அதற்கு காரணம் அவர்கள் உழைத்த உழைப்பு. அந்த தணலிலே பயங்கரமாக சூச்சி தணல் என்று சொல்கிறார்கள். அதற்குள்ளே 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் உள்ளே போய் டிராவல் ஆகி பதுங்கிக்கலாம். மேலே குண்டு போட்டால் தெரியாது, மேலே இருக்கும் பூமிக்கு அடியில் மேலேயே விழுந்துடும். அது அடுத்தது கலைக்கூடத்தினுடைய ஒரு பெரிய பகுதிக்கு வரும். இங்கே பாருங்கள், ஒரு புலி இயற்கையாக அப்படியே எழுந்து வர மாதிரி ஒரு பறஞ்சிருக்காங்க. கலைத்திறன் இங்கே வெளிப்படுகின்றது. இது மட்டும் இல்லைங்க, அவங்க வண்ணம் தீட்டுதல் மட்டும் இல்லை, அதில் ஜிகினா சேர்த்தல். அதில் ஒரு சின்ன ஒரு லைட்டை மட்டும் போட்டால் போதும், அவ்வளோ அழகாக தெரியும். ரொம்ப பிரமாதமான இந்த கலைக்கூடத்தின் அமைப்பை நீங்கள் கொஞ்ச நேரம் ரசித்து பார்க்கணுன்றதுக்காக நான் பொறுமையாக இருக்கேன். பாருங்கள், இன்னும் நேரானதும் பரவாயில்லை அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் நிதானமாகவே நான் அதை ஷூட் பண்ணிட்டேன். இதெல்லாம் சாதாரணமாக ஒரு ஒரு அங்கேயே பண்ணுறாங்க. அங்கேயே ஓவியர்களால் உருவாக்கப்படுகின்றது. படைப்பாளிகள் அவர்கள், பிரம்மாக்கள் அவர்கள், ஓவியர்கள் மட்டுமல்ல, அவர்கள் மிகப்பெரிய படைப்பாளிகள். அழகான அன்பை உருவான நம்முடைய புத்த பெருமானை அழகாக சித்தரித்திருக்கிறார்கள். நீங்கள் காண்பதெல்லாம் நிஜம் நிஜம் நிஜம். ஒரு மனிதனால் உருவாக்கப்பட்டு கலைக்கூடமாக மாற்றப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அழகு கண்காட்சி. இது எத்தனை வண்ணங்கிறதில் சேர்த்திருக்கிறது, எத்தனை கிளிட்டரிங், அதாவது மினுமினுப்புங்கிறதில் சேர்த்திருக்காங்க என்றால் ஆச்சரியமாக இருக்கும். முட்டை ஓடு இருக்குது பாருங்கள், அந்த முட்டை ஓடில் இருந்து சின்ன 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 பீசஸ் கட் பண்ணி அங்கே ஒட்டி அதை ஒரு உருவமைப்பு கொடுத்து, அது மட்டுமல்ல துணி வியாபாரமும் கூட அங்கேயே தைத்து மிகப்பெரிய ஃபேக்ட்ரி மாதிரி வச்சு தச்சு அங்கேயே வந்து வியாபாரம், பெரிய வியாபாரம் நடத்துகிறார்கள். இந்த கேலரி இது வந்து ஓவிய கண்காட்சி மட்டும் அல்ல, எல்லா விதமான மணிகளும் நவரத்தினங்களும் இங்கே இருக்கின்றன. அவ்வளவும் விற்பனைக்கு. இது ஒரு விற்பனையகம். விற்பனையகம் என்று சொல்வதை விட ஒரு அற்புதமான ஒரு கலை அழகு மிக்க ஒரு
கண்காட்சியகம் என்று சொல்லலாம். அற்புதமாக இருக்கு பாருங்க, எவ்வளோ சிறப்பாக இதை வடிவமைச்சிருக்காங்கன்றதை பாருங்கள். இந்த புத்த பெருமான் அழகாக அருளோடு அழகாக காட்சி தர வாங்கிறதுக்கு ஆள் வியட்நாம் அவங்கள பற்றி அருமையான ஒரு கார்ட்டூன் மாதிரி வரைஞ்சிருக்காங்க. ஒவ்வொரு ஓவியர்களும் அங்கே வரைகிறாங்க உட்காந்து, அதுக்கு வண்ணம் திட்டுறாங்க. இதை பாருங்கள், முட்டை ஓடுகளால் ஆனால் ஒரு சின்ன சிற்பங்கிறதெல்லாம் முட்டை ஓடு அங்கேயே ஒட்டுறாங்க, ஒட்டி அந்த சிற்பங்கள் உற்பத்தி ஆகுங்க. பாருங்கள், முட்டை ஓடுகள் தெரிஞ்சுங்க அவளுக்கு, அதை ஒட்டியிருக்காங்க. இது அழகான வண்ணம் திட்டப்பட்ட ஒரு அழகான பாருங்கள், எவ்வளோ பெரிய கலைக்கூடம்னு பாருங்கள். நீங்கள் நேரம் கிடைக்கும்போது, வாய்ப்பு கிடைக்கும்போது அவசியம் வியட்நாம் போயிட்டு இந்த ஹோச்சிமின் சிட்டியில் நீங்கள் கட்டாயம் பார்க்கணும். நாங்கள் ஸ்டே வந்து 4 ஸ்டார் ஹோட்டலில் நாங்கள் தங்கியிருக்கோம். அங்கே வின் சூட்ஸில் தான் நாங்கள் தங்கியிருக்கோம். அதிகமாக இருக்கும். லஞ்ச் அண்ட் டின்னர் வந்து நாங்கள் வந்து ஹோட்டல் ஸ்ரீ ராஜபூஜா ஹோட்டல் அப்படிங்கிற அழகாக தமிழ் ஆள் அழகாக பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ் ஆள் தாங்க டைரக்ட். அவங்க அண்ணா நகரை சார்ந்தவர்கள், அவங்க தான் நடத்துகிறாங்க. அற்புதமாக பண்ணிகிட்ருக்காங்க. நான் இங்கேருந்து போனதை பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எப்படி ஒரு பாதை அமைத்திருக்கிறார்கள் அப்படின்னு பாருங்கள். அந்த மக்கள் எப்படி பதுங்கி வாழ்ந்திருக்கிறார்கள், எப்படி பயந்து வாழ்ந்திருக்கிறார்கள். அற்புதமான கலைக்கோயில். கலைக்கோயில்னு சொன்னால் தகும். மிக அழகான அற்புதமான மிக படங்கள், கலைப்படங்கள் இங்கே நிறைய பர்ச்சேஸ் பண்ணார். என் சரி டாக்டர் சிவகுமாரும் நிறைய பர்ச்சேஸ் பண்ணார். அவங்க குடும்பத்தார் நீங்கள் பார்க்கலாம், அவங்க மனைவி அவங்க. இந்த பாருங்கள், இங்கே ட்ராயிங் பண்ணுறாங்க. முட்டை உடைச்சி அந்த ஓடுகளை துண்டுகளை எடுத்து அதை பிக்ஸ் பண்ணுறாங்க. அது பாருங்க, தெரிஞ்சுங்களா அவங்களுக்கு? ஷெல், அந்த ஷெல் தான் எடுத்து பண்ணுறாங்க. இதெல்லாம் ஷெல்லில் உருவாட படங்கள். இந்த படங்கள் அங்கேயே படங்கள் செய்வதை நம்ம பார்க்கலாம். தெரிஞ்சுங்களா? எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்றத கொஞ்சம் பாருங்கள். இது வியாபாரங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் இந்த கலையம்சம் என்பது மனசுக்குள்ளார ஒரு ஓவியம் மனசுக்குள்ளே இருக்கும். அதை உருவாக்கப்படுறதுக்காக அவங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய சிரமம் எல்லாம் விற்பனைக்குத்தான், வியாபாரத்துக்கு தான். ஆனால் அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய சிரமம் அதை பாருங்கள், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாமே ஷெல் தான். முட்டை ஓடுகளில் இருந்து இவங்க அதை எடுத்து உடைச்சி, தெரிஞ்சுன்னா முட்டை ஓடுகள் இருக்கா, உடைச்சி இதை பண்ணுறாரு பாருங்க. எவ்வளோ அழகாக பண்ணுறாரு, மிகச்சிறப்பு. இது இங்கே கலையம்சங்கள். அதாவது ஒரு பக்கம் ஒரு சுதந்திர போராட்ட வீரர்களாக வாழ்ந்திருக்கார், ஒரு பக்கம் கலையம்சத்தில் மிகச்சிறந்த வீரர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். நேற்றுக்கு நாங்கள் போய் பார்த்தோம், ஒரு பேம்பு மூங்கில்களை வைத்து ஒரு பிரமாதமான ஒரு ஷோ நடத்தினாங்க. அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. 2 பார்த்தோம் நாங்கள், 2மே மூங்கிலை பயன்படுத்தி பிரமாதமான ஷோ. ஓப்ரா ஹாலில் வச்சு டிக்கெட் புக் பண்ணி அவங்க வந்து பண்ணுறாங்க. இது எங்கே இருக்குன்னா சைகோன் பக்கத்தில் நதியோட ஓரத்தில் இருக்குது. பெரிய நதிங்கிறது இந்த சைகோன் நதிங்கிறது பெரிய நதி. அதனுடைய ஓரத்தில் இருக்கிறதுனால சைகோன் ஓப்ரா ஹவுஸ் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அது எல்லாம் டிக்கெட் கவுண்டரில் நம்ம சொன்னது. இதுக்கு என்ன உள்ளே போகிறதுக்கு போய் வீடியோ எடுக்க முடியாது, அதனால தான் வாயில் சொல்லிடுறேன், வேறு ஒன்றும் இல்லை. எல்லாமே ஷெல்லு பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு காட்சிகளும் கைத்தட்டல் பெறுகிறது. ஒவ்வொருத்தரும் கைத்தட்டுறாங்க. அவங்க கைத்தட்டுங்க அதெல்லாம் சொல்லவே இல்லைங்க. இங்கே பாருங்கள், எத்தனை அமைதியான காட்சி, அருமையான காட்சிகள் பார்த்து கொண்டே இருக்கலாம். அவ்வளோ அழகு பிரம்மாண்டமான அழகு, கலைத்திறனை கொட்டி இருக்கிறார்கள்.
அவர்கள் என்னென்ன நினைக்கிறார்களோ அதை வடிவமாக்கிறார். அந்த வடிவம் இந்த ரோட பார்த்தா பட்டாயமாக போகும்போது அந்த கட்டிட அமைப்புகள் அந்த நகரினுடைய அழகு இதை உங்களுக்கு காட்டுறதுக்காக வேன்ல இருந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். பாருங்க, சின்ன இடமா இருக்கும். இடம் ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்கும் அகலம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான கொட்டிடம், ஒரு 5 மாடி 6 மாடி கட்டியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு, பிரமாதமா இருக்கு. இன்னும் கூட Any opportunity for visiting the temple? ரொம்ப நல்லா இருக்கு. Temple. The temple? Shiva God It's like really sweet. It's not like சிக்னலுக்காக வண்டி we நிற்குது. put திரும்பவும் வண்டி coconut நகர water. ஆரம்பிச்சிருக்கு. வீரர் So it பார்த்தீங்கன்னா makes the roti சாரி is சாரி really சாரி sweet. சாரியா அவங்க போயிட்டு இருக்காங்க. Curry, Vietnamese version. 2 வீலர், And roti. காரு, டூரிஸ்ட், நம்மள மாதிரி இருக்கக்கூடிய டூரிஸ்ட் வண்டிகள் இங்கே போயிட்டு இருக்கு. அந்த வண்டிகள் அதிகம். காரும் 2 வீலரும்